வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும், நாடு என்னவா நிற்கிது, இந்தியா கூட்டணி சிதறி கிடக்கு, இந்த பக்கம் பாசிசம் கை ஓங்கி இருக்குங்கும் பொழுது நம்ம யாரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு? மதவாதம் தான் இங்கே தலை தூக்கி நிற்குது. அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் யார் பக்கம் நிற்கணும்? இந்த தேர்தலே யார் பக்கம் நிற்கணும் அப்படின்னு அவர் சொல்லணும் அவசியம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 26க்குள்ள இன்னும் 2 வருஷம் இருக்கு, 2.5 வருஷம் இருக்கு. இந்த 2.5 வருஷத்துல இன்னும் என்ன மாதிரியான சட்டங்கள்லாம் இந்த நாட்டுக்கு வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, அதுக்கு தானே தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தணும். நான் கேட்கறது முதல்ல நீங்க இருக்கணுங்க. வாய்ப்பூட்டு சட்டம் வராதுன்னு என்ன இருக்கு? அதுக்கு ஒரு காரணம் கூட இருந்திருக்கலாம். ஏன் ஜோசப் விஜய்னு போடல, அப்ப போட்டவர் ஏன் இப்ப போடலன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இது அரசியல். ஒரு பொட்டு வைத்த புகைப்படம் போடுவதும் அரசியல் தான் சார். இங்கே ஆன்மீகவாதியாக இருப்பதில் யாருக்கும் எந்த கோளாறும் கிடையாது. மதவாதியாக இருந்துடாதீங்கன்னா நம்ம எல்லாரையும் எச்சரிக்கிறோம். அதுக்காகத்தானே நீங்கள் கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு வரலை, ஒரு சார்பு நிலையை எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக. அப்போ இந்த இடத்துல அவர் டார்கெட் பண்ணிட்டார். திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடுன்னு டார்கெட் பண்ணிட்டார் சார். நான் உண்மையை சொல்லணும்னா எனக்கு விஜயனுடைய அரசியல் வருகையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறது, அண்ணாமலைக்கு தூக்கம் போயிடுச்சு. நாங்கள் இனி நிறைய கேட்போம். நீ என்ன தொடங்கவே இல்லை, அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம அவரை வரவேற்று தான் இருக்கோம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திரைக்கலைஞர், திரைப்பட இயக்குனர் திரு அமீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி தொடங்கி இருக்கிறார். அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெறுவதற்காக காத்திருக்கிறாங்க. அந்த அறிக்கையில பல்வேறு அம்சங்கள் அவர் சொன்னது. ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம், பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் இன்னொரு புறம். இது ரெண்டுத்துல இருந்தும் ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடைய ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு அடிப்படை அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க உங்களுடைய பதிவுல அரசியல் வருகையை வரவேற்றிருந்தீங்க. அவர் சொல்லியிருக்கிற அம்சங்களை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் ஒரு தமிழராக இருக்கக்கூடிய ஒருத்தர், திரைக்கலைஞராக இருக்கிறவர், உச்ச நடிகராக இருக்கிற காலகட்டத்தில் அவர் நினச்சா இன்னும் சம்பாதிக்கலாம், அதிகமாக சம்பாதிப்பதற்கான சூழல் இருக்குது. இன்னும் 5 அல்லது 10 ஆண்டுகள் அவர் பிரபலமாக தான் இருப்பார். அதுக்கான சூழல் தான் இருக்குது. கல நிலவரம், அவர் வியாபாரம், அவருக்கான ரசிகர்கள் பட்டாளம் எல்லாமே இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு நான் அரசியல் செய்ய வருகிறேன் அப்படின்னு சொல்கிற இடம் இருக்கு இல்லையா? அப்போது அதை நம்ம என்கரேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ வரவேற்கிறேன். நம்ம எல்லாரையும் கூப்பிட்றோம். மக்களின் அன்பை பெற்றவர்கள் மக்களின் சேவை செய்யணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஆசையும் கூட, எதிர்பார்ப்பும் கூட. மக்களின் அன்பை பெற்றவர்கள், மக்களின் பாராட்டை பெற்றவர்கள், மக்களின் பணத்தை சம்பாதிப்பவர்கள் அதை அப்படியே தன்னோடே வச்சுக்கக்கூடாது, திருப்பி மக்களுக்கு செய்யணும் அப்படின்றதான் என்னை போன்ற திரைக்கலைஞர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இந்த வெளிச்சம், இந்த புகழ் வெளிச்சம் மக்கள் கொடுத்தது, மக்களுக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்க போகிறோம்? அது அரசியலுக்கு தான் செய்யணுமா? இல்லை, அரசியலுக்கு செய்யக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாதுல்ல. அப்படின்னு இருக்கல, எப்படி வேணாலும் செய்யலாம். அவரை போன்றவர்கள் அரசியல் களத்தில் நின்று செய்யும் பொழுது அது கூடுதல் பலம் பெறும்னு நான் நம்புகிறேன் நான். அதனால் அந்த வகையில் அவருடைய அரசியல் வருகை எப்பொழுதுமே நம்ம வரவேற்கிறோம். ஆனால் என்ன அரசியல் செய்ய போகிறார் அப்படின்றதுலேருந்து தான் நம்மளுடைய ஆதரவு, விமர்சனம் அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் மாறுபடும். அரசியல் செய்ய எல்லாரும் வரலாம். அதில் குறிப்பாக இந்த மாதிரி பிரபல்யமானவர்கள், ரசிகர் பட்டாளத்தை கொண்டவர்கள் வரும்போது வரவேற்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அது காலத்தின் தேவையாகவும் இருக்குன்னு நான் பார்க்குறேன். இந்த சூழல் ரொம்ப முக்கியமான சூழலாக பார்க்கப்படுது. வருகிற நாடாளுமன்ற தேர்தல், அதில் போட்டியிடவில்லை. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம், ஆட்சி பிடிப்போம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த தேர்தலையே அவர் வந்திருக்கணும் அப்படின்ற விமர்சனங்களையும் சிலர் சொல்கிறாங்க. இந்த தேர்தலில் அவங்க ரசிகர்கள்லாம் இல்லை அவரை ஆதரிக்கிறவர்கள் என்ன முடிவெடுக்க முடியும், அதையாவது அவர் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவர் தெளிவுபடுத்த வாய்ப்பு இருக்குது. அந்த அரசியல் சூழல் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உங்கள் கேள்வியில் நியாயம் இருக்கிறதா பார்க்குறேன். என்னை போன்றவருக்கும் அந்த கேள்வி இருக்குது.
தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எம்ஜிஆருக்கு பிறகு சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார், எஸ்எஸ்ஆர் கட்சி ஆரம்பித்தார், டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பித்தார், பாக்கியராஜ் கட்சி ஆரம்பித்தார், சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார், விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக சொன்னார், கட்சி தொடங்குவதாக சொன்னார், பேர் அறிவிக்கிறதுக்குள்ள பின்னடைவு. அதுக்கப்புறம் கமலஹாசன் கட்சி தொடங்கினார், இப்போ விஜய் கட்சி தொடங்கியிருக்காரு. எம்ஜிஆருக்கு பிறகு இவ்வளோ நடிகர்கள் கட்சி தொடங்கியிருக்காங்க. ஆனால் நான் இந்த கடைசி 3 பேரை இதில் எடுத்துக்க விரும்புகிறேன். ஒன்று ரஜினிகாந்த், இன்னொன்று கமலஹாசன், இன்னொன்று விஜய் அவர்கள். எனக்கே இந்த கேள்வி இருக்குது. இந்த கேள்வி என்னென்னா, 2017 டிசம்பர் 31 கட்சி அறிவிக்கிறார் ரஜினிகாந்த் அவர்கள், நான் அரசியலுக்கு வருவேன். எப்போது? ஒரு 30 ஆண்டு கால சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஆனால் அவர் சொன்னதும் இதே வார்த்தை தான், நான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடவில்லை, சட்டமன்ற தேர்தலுக்கு வருகிறேன்றார். அப்போ நம்ம கேள்வி என்னவா இருக்குன்னா, அதை நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகே கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே, அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கலாமே. அப்போ இப்போ நான் கட்சி தொடங்குகிறேன், ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வருவேன், நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, எந்த ஆதரவும் இல்லைன்னு சொல்கிறது, எந்த நிலைப்பாட்டை எடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, அப்போ களத்தில் நிற்கவர்களுக்கு ஒரு குழப்பமான சூழலை ஏற்படுத்துதா இல்லையா? அது யாருக்கு பின்னடைவு அப்படின்றதை பார்க்கணும்ல, யாரை அது பாதிக்க செய்யுது இந்த முடிவுகள் அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. ஏன் நான் இதை ரஜினிகாந்த் அவர்களை தொட்டு நான் தொடங்குறேன் அப்படின்னா, அப்படி சொன்ன ரஜினிகாந்த் அவர்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தல் வரும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, நல்லா கவனிக்கணும் நீங்கள், பாஜக தேர்தல் அறிக்கையை பாராட்டுகிறார். அது ரொம்ப முக்கியமானது. நான் தனி கட்சி தொடங்கியிருக்கேன், எங்கே? தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சியாக தொடங்கியிருக்கேன். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வரலை, சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு, நான் எந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கலை, எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு பாஜக தேர்தல் அறிக்கையை ஆதரிக்கிறார். அப்போ நமக்கு ஒரு பெரிய குழப்பமான சூழல் ஏற்படுது. அவர் யாரை ஆதரிக்கிறார், யாருக்காக கட்சி தொடங்குறாருன்ற கேள்வி வருது. அதே போல் தான் 2018 பிப்ரவரியில் கட்சி தொடங்குறாரு கமலஹாசன் அவர்கள். அப்பவும் அவர் என்ன சொல்கிறாரு, நாடு மிக முக்கியமான ஒரு சிக்கலை சந்திச்சிருக்கக்கூடிய சூழல். அங்கே ஒன்றியத்தில் வந்து ஐயா மோடி பிரதமராக வர வேண்டுமா, ஐயா ராகுல் பிரதமராக வர வேண்டுமா அப்படின்ற ஒரு பெரிய போர்க்களம் இந்தியா முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் கட்சி தொடங்குறார். ஆனால் யாருடனும் கூட்டணி இல்லை. தான் யாரை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறார் என்ற தத்துவமும் அவர்கிட்ட இல்லை, சொல்லவும் இல்லை. இந்த தத்துவத்தெல்லாம் சொன்னாரு. என்ன சொன்னார்? இல்லை மையமா இருக்குன்னு சொன்னார்ல. ஏங்க நீங்க வேற, மையம் அப்படி இருக்க முடியும்? நாடு இருக்கக்கூடிய சூழல்ல மதசார்பற்ற தலைமை ஒன்று, மதசார்புள்ள தலைமை ஒன்று. இதில் மையமாக நின்று என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. போட்டி 2 பேர்த்துக்கு, ஒன்றியத்தில் போட்டி 2 பேர்த்துக்கு. நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறது, 2014க்கு முன்னால் இந்தியா இருந்த நிலைமை இப்பொழுது இல்லை அப்படின்றத மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நேர்காணலையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். 2014க்கு முன்னாடி இந்த நாட்டில் நாம் பேசப்பட்டது வெறும் ஊழல், லஞ்ச லாவண்யம், அவ்வளோதான். அது ஒழியணும்ல. ஆமாம், ஒழியணும் தான், ஒழியணும் தான், இல்லைன்னு நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஊழல் வந்து எல்லாருடைய வாழ்வியல்லையும் அன்றாட அப்படியே ஊறி போயிருக்கு, லஞ்சம் ஊறி போயிருக்குன்றதே நம்ம மறந்துட்டே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கோம். அதான் அது வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழல். அனைவருமே வெட்கப்படணும். யார் யார் வெட்கப்படணும்? சூடு மீட்டர் வச்சு ஓட்டுற ஆட்டோ டிரைவர் வெட்கப்படணும், பாலில் தண்ணி கலக்கிற வியாபாரி வெட்கப்படணும், அரிசியில் கல்ல கலக்கிற வியாபாரி வெட்கப்படணும், அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்குறவங்க வெட்கப்படணும், அரசு ஆஸ்பத்திரிகளில் வந்து பணத்தை தூக்குவதற்கு கூட காசு கேட்குறவங்க வெட்கப்படணும், நடு ரோட்டில் வண்டியை நிறுத்தி காசு வாங்குற போலீஸ்காரங்க வெட்கப்படணும், எல்லாருமே வெட்கப்படணும். ஆனா மீண்டும் மீண்டும் அதிகார மையம் செய்கிற ஊழலுக்கும் ஒரு சாமானியர்கள் செய்யறதுக்கும் வித்தியாசம். ஊழல்ல என்ன, அதிகாரி செய்யலாம், சாமானியம் செய்யக்கூடாது. இங்க இருந்து தான் தொடங்குது. அதிகாரி மக்கள்ல இருந்து தான் போறான். அவன் அதிகாரி என்பவன் தனியாக உருவாக்கப்படுறதில்லை, மக்கள்ல இருந்து தான் அதிகாரி போறான். இங்க இருந்து தான் ஒருத்தன் எம்எல்ஏ ஆகுறான், இங்க இருந்து தான் ஒருத்தன் மந்திரி ஆகுறான். வெறுமன அரசியல்வாதிகள் செய்வது மட்டும்தான் ஊழல்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுதானே ரஜினி சொன்னார், சிஸ்டம் சரியில்லை. அதுதான் சிஸ்டம் சரியில்லைன்னா எந்த சிஸ்டம் சரியில்லை? மாநில அரசின் சிஸ்டம் சரியில்லையா, ஒன்றிய அரசின் சிஸ்டம் சரியில்லையா?
தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அப்போ இந்த குழப்பத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். அப்போது 2018 கட்சி ஆரம்பித்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடுறாரு மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்கள். எதுக்கு போட்டியிடணும், யார் பிரதமர்னு தெளிவாக சொல்லலை. அப்போ என்ன பிரச்சனை என்பதை தெளிவாக சொல்லலை. அதே சிக்கலுக்கு மீண்டும் நடிகர் விஜய் அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. நீங்க ஒண்ணு சொல்ல வந்தீங்க, இப்ப ஊழல் ஒரு பக்கம் அப்படின்னு அடுத்து ஒண்ணு சொல்ல வந்தீங்க. ஆமாம், அந்த ஊழல் 2014க்கு முன்னாடி ஊழல் இருந்தாலும் 2014க்கு அப்புறம் மதவாதம் தான் இங்கே தலை தூக்கி நிற்குது. இந்த நாடு வரக்கூடிய 24 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் இது என்ன மாதிரியாக இருக்கும் என்பது யாராலும் உறுதியாக சொல்ல முடியலை. தேர்தல் ஒன்று நடக்குமா நடக்காதா, இது வந்து ஒரு சார்புள்ள நாடாக, ஒரு மத சார்புள்ள நாடாக அறிவிக்கப்படுமா படாதா, எல்லோருக்கும் ஒரே சட்டம் கொண்டு வந்து நிறுத்தப்படுமா படாதா தெரியாது. என்ன சூழலில் இருக்குன்றது இன்னும் முடிவாக தெரியல. ஒருவேளை 24 நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜக ஆட்சி அமைஞ்சா இந்த நாடு எங்கே போய் நிற்கும்ன்றதே மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்குது, அச்சத்தில் இருக்குது. ஏன்னா உச்சநீதிமன்றங்கள் எல்லாமே வந்து பாஜகவின் உறுப்பினர்களாக மாறி நிற்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம். முழுக்க முழுக்க மாறி நிற்கிறாங்க. கியான்வாபி மசூதியில் கூட வந்து நீங்கள் உள்ளே போய் வழிபடலான்றாங்க. அதாவது அது உண்மையாக இருந்தாலும் கூட நீதிமன்றம் ஒரு அக்கறை எடுத்துக்கணும். அப்படிலாம் போய் திடீர்னு நீ உள்ளே போன்னு சொல்லக்கூடாது. அதில் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இருக்குது, ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. அதுக்குள்ளே தொடங்கும் போது இப்போ தான் ராமர் கோயில் முடிஞ்சிருக்கு. அப்போ இன்னொன்று சொல்லுவதற்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்தில் கொஞ்சம் கூட ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் புதிய பிரச்சனையை தொடங்க வைக்கிற அளவுக்கு நீதிமன்றங்கள் வந்துருச்சுறதை பார்க்குறோம். அப்போ மிக மோசமான காலகட்டத்தில் இருக்கும். அப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அதை நோக்கியதாக இருக்குது 24. இல்ல அதுதான் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம். நான் புரிஞ்சுக்கிறேன். இப்படி நான் வந்து நீங்கள் பூடகமாக நான் புரிஞ்சுக்கிறேன். நான் அவருடைய அந்த அறிக்கையில் எல்லாவற்றையும் அங்கொன்று எடுத்து எல்லாம் கலவையாக ஒரு மிக்சர் ப்ரூட் மாதிரி இருக்குது அந்த கடிதம். எல்லாமா இருக்குது. அது எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது. எனக்கு அந்த எழுத்து பிழை, இலக்கண பிழை அதெல்லாம் விடுங்க. இக்கு வரணுமா, வெற்றியில் இக்கு வரணுமா வரலையான்றதெல்லாம் இல்லை. தமிழகமாக தமிழ்நாடான்றதுல நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். அது தமிழ்நாடு தான் அப்படின்றதுல நான் ரொம்ப ஆழமான. ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கு. நான் சொல்றது கடந்த காலகட்டங்களை பார்க்கக்கூடாது. என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனை தொடங்குனதுக்கு பின்னாடி நம்ம என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறோம்னு பார்க்கணும். நம்மளே 1,00,000 தடவை தமிழகம்னு சொல்லியிருப்போம், நம்மளே 1,00,000 தடவை பாரதம்னு சொல்லியிருப்போம். அது இல்லை இப்போ பிரச்சனை. எப்போ இருந்து மத்திய அரசுன்னு நம்மளே சொல்லியிருப்போம், எப்போ இருந்து ஒன்றியம்னு சொல்கிறோம், ஏன் சொல்கிறோம் அப்படின்ற ஒரு இடத்த பார்க்கணும்ல. ஏன் இதை அழுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்ல. மாநில சுயாட்சியின் முக்கியத்தை வலியுறுத்தி தான் ஒன்றியம்ன்ற வார்த்தை வருது. அதனால தான் அதை ஒன்றியம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ அந்த இடத்துல இன்றைக்கு நாம் தமிழகம்னு ஏன் நம்ம அதை உச்சரிக்க கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த இடத்தெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அது ஒரு பெரிய இல்லை, அது வேணும். அது விஜய் போன்றவர்கள் அடுத்த தலைமுறைக்கு எதை கற்றுக் கொடுக்கறதுன்றது. விஜய் நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டாலும் இது தமிழகமா தமிழ்நாடான்னு கேட்டால் அவங்க ஒன்று மைண்டில் ஏற்றணுமா இல்லையா? ஆல்ரெடி திராவிட கட்சிகள் சொல்லி கொடுத்ததெல்லாம் விட்டுருங்க, மதவாத கட்சிகள் சொல்லி கொடுத்ததெல்லாம் விட்டுருங்க. விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறாருன்றதுல அண்ணா சொல்லி கொடுத்தது தானே இன்றைக்கு இருக்கிற திமுகவில் இருக்குது, அதிமுக எம்ஜிஆர் சொல்லி கொடுத்தது. அப்போ விஜய் தன்னுடைய ரசிகர்களுக்கு எதை சொல்லித்தர்றாருன்றதை நான் ஆழமாக கவனிக்க விரும்புகிறேன். அவர் தமிழ்நாடுன்னு சொல்லித்தர்றாரா, தமிழகம்னு சொல்லித்தர்றாரான்னு அதைத்தான் அவங்க பின்பற்ற போகிறாங்க. விஜய் அவர்கள் தமிழ்நாடு அறிக்கையிலேயே பல இடங்களில் தமிழ்நாடு தானே இருக்கு. அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் இருந்தாலும் பெயராக வரும் பொழுது நான் எதன் பக்கம், இப்போது ஹரிஹர ராஜா சர்மா அவரை ஒரு விமர்சனம் பண்ணுறாரு, இவர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணும்போது என்ன செய்கிறாரு, ஜோசப் விஜய்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறார். அப்படின்னா என்ன, தன்னுடைய ஸ்டாண்டை சொல்றாரு. அப்போ தன்னுடைய கட்சியின் பேர்ல தன்னுடைய ஸ்டாண்டை சொல்லணும்னு நான் விரும்புறேன். நீங்க ஜோசப் விஜய்னு சொன்ன உடனே இந்த லெட்டர் ஹெட்ல நம்ம அது பின்னாடி வருவோம் நிறைய இருக்கு. அப்போ இந்த ஸ்டாண்ட் என்ன, அப்ப தமிழ்நாடு வெற்றி கழகமா தமிழக வெற்றி கழகமா, அங்கிருந்து ஸ்டாண்டு சொல்றாருல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி நடிகர்களுடைய புதிய நடிகர்களுடைய தொடர்ச்சியாக அவருடைய படங்களே எடுத்துப்போமே,
அவர் தெரியா இருக்கட்டும், லியோவா இருக்கட்டும், மாஸ்டரா இருக்கட்டும், ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இருந்தும் இதுக்குள்ள இருக்கிற ஹிடன் என்னெல்லாம் டீகோடிங் இருக்கு சொல்றாங்க. ஆமா, அது என்ன வேற ஒரு சிரமத்தை அதை ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இதுக்குள்ள அது இருக்கு, இதுக்குள்ள இது இருக்கு, இதுக்குள்ள இது இருக்குன்னு. அப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு சினிமாவுக்கே அதெல்லாம் இருக்குன்னு நம்ம விமர்சனம் பண்ணும் பொழுது, ஆராயும் பொழுது லெட்டர் பேடை ஆராய வேண்டிய அவசியம் வந்துருதா இல்லையா? இல்ல அதான் இப்ப செயல்பாடுகளின் மூலமா தானே விமர்சனம் இருக்கணும். அப்புறம் இப்ப இதெல்லாம் இது 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 சாஸ்வதம் இப்படியே இருந்துருன்னு சொல்லலை. நாளைக்கே வெற்றிக்கு பக்கத்துல இக்கு போட்டு வரலாம், அடுத்த கடிதம் வரலாம் இல்லையா? இல்லைன்னா இலக்கண புள்ளியோட தான் கட்சி நடத்துவேன்னு கூட சொல்லலாம். அந்த உரிமையெல்லாம் அவருக்கு இருக்கு, அந்த உரிமையெல்லாம் அவருக்கு இருக்கு. நாம சொல்றது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் என்ன எடுத்திருக்கீங்க? இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர். அது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா எப்ப மாறுச்சு? எமர்ஜென்சி பீரியட்ல மாறி. அதைத்தான் சொல்றேன் நான். அது போல நாளைக்கு அது தமிழ்நாடு வெற்றி கழகமா கூட மாறலாம் இந்த இந்த விமர்சனத்துக்கு அப்புறம்னு சொல்றேன் நான். மாறக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லையா, அது ஒன்றும் பெரிய குற்றமா இல்லை. சரி செஞ்சுக்கிறது. ஒரு மனிதன் சரி செய்து கொள்வதாக இருந்தால்தான் நல்ல தலைவனாக இருக்க முடியும். நான் ஒன்று சொல்லிட்டேன் அது அப்படியே நிற்கிறதுன்றது ஏற்புடையதாக இருக்க முடியாது. சரி செஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா கட்சி யாருக்கு தொடங்குறோம்? மக்களுக்கு. எந்த மக்களுக்கு? ஆந்திர மக்களுக்கா? தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதைத்தான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு கட்சி தொடங்கும் போது தமிழ்நாடுன்னு வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைன்றது என்னுடைய இது. நேரடியாக டிக்ளேர் பண்ண வேண்டியது என்ன? ஓகே, அதில் இதில் சாதி, இப்போ நீங்கள் கேட்ட சாதி மத அப்படின்னா ரைட்டு, சாதி மத இல்லாத அரசியல் செய்யணும். அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் யார் பக்கம் நிற்கணும்? வாக்கு இருக்குல்ல, நமக்கு வாக்களிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. நான் நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவு அளிக்கலை, நான் யாரை பற்றியும் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் நாட்டை யார் வேணாலும் ஆண்டுட்டு போங்க, மாநிலத்தை மட்டும் நான் ஆளுவேன்னு சொல்கிறது என்ன வகையான நியாயம்? அப்படி சொல்ல முடியாது. நாட்டை ஆள்றவன் சரியா இருந்தால் தான் இந்த மாநிலத்தை நம்ம ஆள முடியும் சரியா? இந்த தேர்தலே யார் பக்கம் நிற்கணும் அப்படின்னு அவர் சொல்லணும் அவசியம். இப்போ நான் என்ன கேட்ட அமீர், தனிப்பட்ட அமீரை கேட்டிங்கன்னா, நான் நாளைக்கே கூட விஜய்க்கு ஒரு பொக்கே கொடுத்த ஒரு கட்சியில் சேர்ந்து நான் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது, சொல்லிடலாம். சொல்லி முடிச்சுட்டு அடுத்த கேள்வி அதுதான் கேட்பேன். சரி, நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ஸ்டாண்ட் என்ன சொல்லுங்கன்னு கேட்பேன்ல. யாருக்கு வாக்களிக்கிறதுன்னு சொல்லுவாள். அப்படி நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. சொல்லாமல் இருக்கிறது நீங்கள் இன்னும் இந்த 26க்குள்ளே இன்னும் 2 வருஷம் இருக்குது, 2.5 வருஷம் இருக்குது. இந்த 2.5 வருஷத்தில் இன்னும் என்ன மாதிரியான சட்டங்கள்லாம் இந்த நாட்டுக்கு வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அதுக்கு தானே தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தணும். நான் கேட்கறது முதல்ல நீங்கள் இருக்கணுங்க. வாய்ப்பூட்டு சட்டம் வராதுன்னு என்ன இருக்கு? வாய்ப்பூட்டு சட்டம் வராதுன்னு என்ன இருக்கு? இல்ல, வந்தா பேசாம இருக்க போறாரு அவரு. சரி, அவர் அரசியல் வந்துட்டாரு, எல்லாமே பார்ப்போம். அரசியல் வந்துட்டாரு, நம்ம அதெல்லாம் பேசுவோம், நம்ம எல்லாமே பேசுவோம். ஆனாலும் என்னை பொறுத்த மட்டும் நீங்க ஒரு அரசியல் கட்சின்னு தொடங்காத வரைக்கும் யூகங்களுக்கும் இருக்கிற வரைக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டியதில்லை. இனி நீங்க பதில் சொல்லியே ஆகணும். இனிமேல் நீங்க படப்பிடிப்பு தளத்துக்காக போவதற்காக வெளியூருக்கு விமான நிலையம் சென்றீங்கன்னா கேள்விக்கு பதில் பத்திரிகையாளர்கள் கேள்வியை முன்வைப்பாங்க. ஐயா, ரஜினிகாந்த் சந்திச்ச அதே பிரச்சனையை நீங்க சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இல்ல, மக்களுக்கான அரசியலை தான் விஜய் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் எல்லாருக்குமே. மத்தவங்க எல்லாம் என்ன மக்களுக்கு எதிரான அரசியல் செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கலந்துக்கிறாரு, அனிதா வீட்டுக்கு போறாரு. இல்ல, நான் திரும்பவும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். நான் இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டார் என்பது உண்மை. என்ன நிலைப்பாட்டை எடுத்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. போராட்டத்துல கலந்துக்கிறார் சார், அவர் கருத்து என்னவா இருக்கும்? போராட்டத்தில் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தேன்னு நீங்க சொன்னாரா? நான் அவரு கட்சிப்பை கட்டிட்டு கூட்டத்தில் ஒரு ஆளா போயிருக்காரு, வேடிக்கை பார்க்க போனாருன்னு நான் சொன்னேன்னா நீங்க மறுப்பீங்களா? நான் இப்ப கேட்கிறேன். அவர் வேடிக்கை பார்க்க போனாருன்னு நான் சொல்றேன். ஒரு அனிதாவின் வீட்டுக்குள்ள இல்ல அனிதாவின் வீட்டுக்குள்ள ஒரு துக்கத்தை விசாரிக்க போனாரு அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு மரணத்திற்கான துக்கத்தை விசாரிக்க போனாரா, நீட் தேர்வை ரத்து செய்யணும்ன்ற ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து போனாரா? அனிதாவின் பக்கம் இருக்கிறேன். அதான் சார், 2 இருக்கு, அதுல 2 இருக்கு. சட்டம் சாராயம் குடிக்கிறவங்களுக்கு சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு இந்த அரசு 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சிச்சு அப்படின்னு அவங்க பக்கம் நிக்கிறாங்களா? அப்படி எடுத்துக்கிறீங்களா? அரசு செய்த பிழை அது. அதைத்தான் சொல்ற, என்னன்னு எடுத்துக்கிறீங்க? அரசு இழப்பீடு கொடுக்குது அப்படின்னு தான் எடுத்துக்கணுமே தவிர சாராயம் குடிச்சா அவங்க பக்கம் நிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. ஒரு மரணத்தின் பக்கமாக அது பிழைன்றது வேற விவாதம், அது மிகப்பெரிய பிழை. அனிதாவின் மரணம் ஒரு துக்கம் நிகழ்ந்துருச்சு,
ஒரு 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 சுமை தூக்கும் தொழிலாளருடைய பெண் வந்து தன்னுடைய டாக்டர் கனவு செதஞ்சு போச்சு அப்படின்னு அனுதாபத்தின் பக்கம் நின்னமா, நீட் என்கின்ற கொடிய இந்த பரீட்சை இங்கே வரக்கூடாதுன்னு நின்னமான்னு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல நாம இறந்தவர்கள் பக்கம் நின்னமா, துப்பாக்கி சூடு பாசிசத்தின் உச்சம்னு சொல்லி நின்னமா, எப்படி நிக்கிறோன்றது இருக்கு. அப்ப அங்கே ஸ்டாண்டு நம்ம கருத்து தெரிவிக்க வேண்டியது இருக்கு. அது ரொம்ப முக்கியம். இல்ல அவர் அப்ப நடிகர் மட்டும்தான், அதனால ஒரு தயக்கம் இருந்திருக்கலாம். ஏன் உங்களுக்கு சொல்றேன்னு நான் இதை நினைவுபடுத்துறேன். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் மரணமடைந்து கலவரத்தில் அவங்கள பார்க்கத்தான் போனார் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள். அப்ப அவங்க பக்கம் நிக்கலன்னு அர்த்தமா? அவங்க பக்கம் தான் நிக்கிறாரு. ஆனா போயிட்டு வந்து என்ன சொல்றாரு? கருத்து என்ன பதிவிடுறாரு? போராடாதீங்க, போராடாதீங்க, அங்க வன்முறையாளர்கள் இருந்தாங்கன்றாரு. ஒரு விஷ விதைய விதைச்சிட்டு போறாரு. அப்ப ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கா? தூத்துக்குடிக்கு தானே அவரும் போனாரு, பாதிக்கப்பட்டவங்களை தானே அவரும் பார்த்தாரு. அப்ப ஸ்டாண்ட் என்ன சொல்றாரு? வேற சொல்றாரு. இல்ல ஆனா அதுக்கப்புறம் ரசிகர்களுக்கு வந்து அம்பேத்கர் பிறந்த நாளை கொண்டாடுங்க, அவங்க சிலைக்கு மாலை போடுங்கன்னு சொல்றாரு. யாரு? விஜய். வரவேற்கத்தக்கது தானே. நான் சொல்றது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் நீட்டுக்கு எதிரான என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இது வரைக்கும் சொல்லலை, விட்டுருங்க. அதெல்லாம் ரைட்டு, நம்ம அதெல்லாம் சொல்றோமே. அவர் கட்சி ஆரம்பிக்கல, அவர் பூடகமா சொன்னாரு, மறைமுகமா சொன்னாருன்னு பெலிக்ஸ் போலவே நான் எடுத்துக்கிறேன். ஆனாலும் இனி அப்படி சொல்ல முடியாது இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும், நாடு என்னவா நிக்குது, இந்தியா கூட்டணி சிதறி கிடக்கு, இந்த பக்கம் பாசிசம் கை ஓங்கி இருக்குங்கும் பொழுது நம்ம யாரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு? உங்களுக்கு நான் மாநில சுயாட்சி இனிமேல் இருக்குமா இருக்காதானே தெரியலையே. அப்போ ரெண்டு விஷயம்தான். ஒன்று, அவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி இந்த கட்சி ஆரம்பிச்சிருந்தா யாருமே அவரை கேட்க போறதில்லை. யாராவது கேட்க போறாங்களா? ஒன்றும் கேட்க போறதில்லை. ஏன்னா ஐயா யாரோ ஒரு ரெண்டு ஐயால ஒரு ஐயா வந்து உட்கார்ந்துருக்க போறாங்க. இதுதான் நடந்திருக்க போகுது. சரி, ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி தமிழ்நாடு போன்ற ஒரு இடத்துல இல்லை ஒட்டுமொத்த ஒன்றியத்திலையுமே வந்து புதிய கட்சிகள் பதிவு செய்வதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறதா ஒரு தகவல் கசியுது. புதிய கட்சிகள்லாம் யாரும் அவ்வளோ எளிதாக ஆரம்பிச்சிட முடியாது, அவ்வளவுதான், ஒற்றை ஆட்சி முறை தான், ஒற்றை கலாச்சாரம் தான், அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கான சூழல் இருக்கு, அதனால இப்போ கட்சி தொடங்கினதாக சொல்லப்பட்டால் கூட இதையெல்லாம் ரத்து செய்ய முடியாதா என்ன? கையில் இருக்கிற ரூபா நோட்டை ராத்திரியில் செல்லாதுன்னு சொல்லும்போது இருக்கிற கட்சியெல்லாம் எமர்ஜென்சி, இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்த மாதிரி எல்லாரும் எமர்ஜென்சி கொண்டு வந்து பிடிச்சி உள்ளே போட்டால் திரும்ப இது மாறத்தான் போகுது. இதெல்லாம் மாறிடும். சரி, அப்ப என்ன நோக்கமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த நோக்கம் என்பதை விட அவரை வழிநடத்துவர்கள் சரியா வழிநடத்தலைன்னு நான் பார்க்குறேன். நோக்கம் என்பதை விட இந்த திறனாய்வோட, இந்த கலந்தாய்வோட அவருடைய கட்சி கூட்டம் நடந்திருக்கணும்ன்றது என்னுடைய பார்வை. இதெல்லாம் நடத்தியிருக்கணும். அப்போ எந்த ஸ்டாண்ட் எடுக்க போகிறோம், நாடு என்னவாக இருக்குது, ஏன் இத்தனை கட்சிகள்லாம் வந்து எம்ஜிஆர் ஆரம்பித்த ஜெயலலிதா என்ற ஆளுமை கிட்ட இருந்த கட்சி இன்றைக்கு எப்படி பலமிழந்து நிற்குது, ஏன் பலமிழந்து நிற்குது, இவ்வளவு டிஸ்கஷனு. அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும், ஏன் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும், பல்வேறு குறைகள் இருந்தாலும், கண்டிக்கத்தக்க விஷயங்கள் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் அமைதியாக இருப்பதற்கான காரணம் என்ன, அப்போ அது என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, எதுக்காக எடுக்கிறாங்க, இந்த திறனாய்வு ரொம்ப அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து இந்த ஜாம்பவான்களுக்கு நடுவில் தான் ஒரு கட்சி தொடங்குறோம். அப்போ அவரை வழிநடத்துபவர்கள் சரியா வழிநடத்தலை. அதனால நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அப்புறம் ரொம்ப முக்கியமானது எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு, என் அறிவுக்கு தெரிஞ்சு சொல்றேன், இந்திய ஒன்றியத்திலேயே மக்களை சந்திக்காமல், பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் கட்சி தொடங்கிய முதல் நபர் விஜயாக இருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். உங்களுக்கு அப்படித்தான் தோணும். கரெக்டா? மக்களையும் சந்திக்கல, பத்திரிகையாளர்களையும் சந்திக்கல, ஒரே ஒரு லெட்டர் பேர்ல கட்சி தொடங்கிட்டார். இனிமே சந்திக்கலாம். நான் நாளைக்கு நடக்கிறத பேசல சார், நான் நடந்ததை தான் சொல்றேன். நான் இந்த அணுகுமுறையெல்லாம் யார் அவருக்கு சொல்லி கொடுக்கறது? இப்படி செய்வதால் நாளைக்கு நம்ம இந்த விமர்சனங்கள் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது பதில் சொல்ல கடமைப்பட்டவர் அவர் தானே. சார் நான் இங்கே பாருங்க, நாங்கள் இனி நிறைய கேட்போம். நீ என்ன தொடங்கவே இல்லை, அதுக்குள்ள எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம அவரை வரவேற்று தான் இருக்கோம். இல்லை, ஹனிமூன் பீரியட் தான். இப்போ ஆட்சியில் வந்ததுக்கு பின்னாடி ஹனிமூன் பீரியட் மாதிரி கட்சி தொடங்கின உடனே ஹனிமூன் பீரியட் தான். அவரை எல்லாரும் என்ஜாய் பண்ணுறோம். கமான் வாங்க, வாழ்த்துக்கள், களத்தில் போராட வந்துட்டீங்க.
இனி எங்கேயோ ஒரு குரங்கணி தீ விபத்து, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, நான் மட்டும் கருத்து சொல்ல வேண்டியது இல்லைல்ல, விஜய் அவர்களுடைய கருத்து முக்கியமா இருக்கும்ல. வரக்கூடிய அடுத்தடுத்த சட்டங்கள், யூனியன் சிவில் கோடு நாளைக்கு வருது. சொல்லுவாரு, அவர் தான் நடிப்பை விட்டுட்டு வரேன்ட்டாரு. அதைத்தான் சார் சொல்றேன், அதெல்லாம் நாங்க கேட்கிறோம். இதுக்கெல்லாம் தயாராக இருக்காரா? தயாராக இருப்பார் என்றால் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தயாராக இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய கேள்வி. அது ரொம்ப முக்கியமான கட்டமா ரொம்ப பாக்குறீங்க. முக்கியமான என்ன, நீ முக்கியமான கட்டம் தானே, இல்லைன்னு யார் சொன்ன? நீங்க விஸ்வ இந்து பரிஷத்து தான் ராமர் கோயிலுடைய நிர்வாகம், இந்திய அரசாங்கம் கிடையாது. இந்திய அரசாங்கம் கிடையாது. இந்த நாட்டில் பலாயிரம் கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. ஆனால் விஸ்வ இந்து பரிஷத்தில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய கோயிலை ஒரு இந்திய நாட்டின் பிரதமர், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய அம்பானி, அதானி உட்பட 7000 விவிவிஐபி கலந்து கொள்ள ஒரு கோயில் விழா நடக்குது. இந்திய இராணுவ ஹெலிகாப்டர் மலர் தூவுது அப்படின்னா அவங்க ஒரு சார்பு நிலையை எடுத்துட்டாங்கன்னு அறிவிக்கிறாங்க, டிக்ளேர் பண்றாங்க. அதுதானே அவங்க கொள்கைன்றாங்க. அதை சொல்லித்தானே வந்தோம். அந்த கொள்கையை தான் நானும் ஆதரிக்கிறேன்னா நீங்க சொல்லுங்கன்னு சொல்றோம். இப்போ திரு விஜய்கிட்ட ஆதரிக்க கூடாதுன்னு சொல்லல, ஒருவேளை அந்த ஸ்டாண்ட்ல கூட அவர் இருக்கலாம், அதெல்லாம் கிடையாது. அதையும் சொல்லிடுங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. அரசியல் களத்துல நமக்கு என்ன தெரிய வேண்டியது இருக்கு? நண்பன் யார், எதிரி யார், இவ்வளவு தானேங்க. வேற என்ன தெரியணும் அரசியல் களத்துல? யார் பக்கம் நான் நிக்கிறேன், எதுக்க யார் நிக்கிறான்னு இந்த கிளாரிட்டி எனக்கு வேணும். ஒவ்வொரு தேர்தலுக்கும் அது அவசியமாகப்படுது. அடுத்த தேர்தலுக்கு அது மாறலாம். புரியுதா உங்களுக்கு? இந்த தேர்தலுக்கு நான் யார் பக்கம் நிக்க போறேன் அப்படின்றதானே ரொம்ப முக்கியம். நீங்க சைக்கிளை வந்து கருப்பு சிகப்பு சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஓட்டிட்டு போனாரு, சைக்கிளில் போனது அது ஒரு குறியீடு, அதுல கருப்பு சிகப்பு இருந்துச்சு அது ஒரு குறியீடு, இதெல்லாம் அவசியப்பட்டுச்சுல அன்னைக்கு அந்த தேர்தலுக்கு. அதுக்கப்புறம் அவரே விளக்கம் சொன்னார், அதை பாத்தீங்களா? என் பையன் சைக்கிள் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு போனேன், அதை பெருசா பேசிட்டாங்க. பொதுத்தளத்துல அப்படி இருக்கும் பொழுது நம்ம சொல்ல முடியாது. விஜய் அவர்களுக்கு ஒரு சைக்கிளை எடுத்துட்டு போகும் பொழுது இது விமர்சனத்துக்குள்ள ஆகுமா ஆகாதான்னு தெரியாம அப்படி இருக்கும். அவர் மீது ஒரு அரசியல் பார்வை வரும்போது அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. அப்படிலாம் தட்டி கழிக்க, பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க தட்டி கழிக்க முடியாது. என் பையனோட இது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவரு சொன்னதுதான் நான் சொல்றது. இனிமே எதுவும் அப்பவும் சொல்ல முடியாது, இனிமேலும் சொல்ல முடியாது. அப்ப ஒரு நகர்வுக்கும் ஒரு நிச்சயமா இருக்குல்ல, ஒவ்வொரு நகர்வுக்கும் இருக்குல்ல. கோபேக் மோடின்னு சொன்னீங்க, இப்ப வெல்கம் மோடின்னு சொல்றீங்க. கருப்பு கொடை காமிச்சிங்க, கருப்பு கொடி காமிச்சிங்க, இப்ப வெள்ளை கொடை போட்டிருக்கீங்க. ஒவ்வொரு செயலுக்கு ஒரு விமர்சனத்தை திமுக சந்திக்குதுல, விமர்சனத்தை ஏற்கிறாங்கல்ல, பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்கல்ல. ஒவ்வொரு நகர்வும் சும்மா போயிட முடியுமா? அப்படி போயிட முடியாது. இனிமேல் ஒவ்வொரு நகர்வுக்கும் ஒரு பதில் சொல்லணும். அவர் நடிக்கிற படத்துல வர்ற குறியீடா இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும், இதை எதை சொல்றீங்கன்னு கேட்பாங்கல்ல. இல்லைங்க அது சினிமா வசனம்னு சொல்லிலாம் தப்பிக்க முடியாது. நம்ம பொதுத்தளத்துக்கு வந்துட்டோம். இதுதான் இனிமே மக்களோட பணி தான், மக்களுக்கான வாழ்க்கை தான். நான் ஒரு தனி அரசியல் கட்சி தொடங்கியிருக்கேன். அதுக்காகத்தானே நீங்க கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு வரல, ஒரு சார்பு நிலையை எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக. அது அப்பவே தெரியுமா உங்களுக்கு? இல்ல வரலைங்கும் போதே நம்ம அதை உணர்ந்துட்டோம்ல. இப்போ இல்ல வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க சார், வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க, அது இல்லை பிரச்சனை. கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் வரல, ஏன் வரலன்றதான் நான் இப்ப நம்ம குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம். விக்ரம் வரல, அஜித் வரல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது இல்லை. ரொம்ப எளிமையா நம்ம பேசுவோம். 26ல ஆட்சி மாற்றம்னு சொல்றாருல்ல, எந்த ஆட்சியை மாற்ற போறீங்க? திமுக ஆட்சி தான். எவ்வளவு தானே. அதனாலதான் வரலன்ற நான். இப்போ நான் சொன்ன என்ன தப்பா சொல்லிட்டேன்? நான் கட்சி ஆட்சியில் இருக்கிறவங்க திமுக தானே, அப்ப திமுக எதிரான நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கேன்னு ஒரு சொல்றாரு. ஆட்சி மாற்றம்ன்ற வார்த்தையை சொல்றாரு. இதையே தான் திரு ரஜினிகாந்த் அவர்களும் சொன்னாரு. திமுக அவர்கள் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல. 2 ஆளுமைகள் இல்லாத இந்த காலகட்டத்துல ஒரு நேர்மையான அரசியலை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குன்றத பதிவு பண்ணியிருந்தார். இப்ப மாற்றம் இல்லைன்னா இனி எப்பயுமே மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருந்தார், சொன்னாரு. அதைத்தான் இவரும் சொல்றாரு. புரட்சி வரட்டும்லாம் சொன்னாரு. அது போர் வரும்போது பார்ப்போம்னாரு, போர் வரவே இல்லை அவர்களுடைய பார்வையில். அது வேற பிரச்சனை, அதை விட்டுருங்க. அப்போ இந்த இடத்துல அவர் டார்கெட் பண்ணிட்டாரு, திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடுன்னு டார்கெட் பண்ணிட்டாரு. இப்ப அதுல என்ன சொல்றாங்கன்னா,
திமுக ஓட் பேங்க தான் அவர் எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஆனா அது எடுக்க முடியாது. இல்ல அதிமுக எதிரானதுதான் அது. இல்ல இல்ல இல்ல, நான் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க போறாரு சார். நான் உண்மையை சொல்லணும்னா எனக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறது, அண்ணாமலைக்கு தூக்கம் போயிடுச்சு. அப்படிதான் நான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க வேண்டியது அதுதான். ஏன்னா 26ல் ஆட்சி அமைப்பேன்னு சொன்னது விஜய் அண்ணாமலைக்கு தான் போட்டின்னு சொல்ல வரீங்க. நான் அப்படி சொல்ல வரல, என்னுடைய பார்வையில் இருக்கிறத புரிஞ்சுக்கங்க நீங்க. சரி சரி. 2026ல் விஜய் அவர்களுடைய அரசியல் களத்தில் நிற்பேன்னு சொன்னது, அதற்கு முன்னாடி நாங்கள் புதிய ஆட்சி அமைப்போம்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தார். கரெக்டா? தனித்து நின்று ஆட்சி அமைப்போனார். அது எல்லாமே சும்மா மேடை பேச்சு, வீண் பேச்சுன்னு நம்ம உணர்ந்தால் கூட இப்போ மற்ற இருக்கிற யாருக்கும் சலசலப்பை ஏற்படுத்த போகிறதில்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கு, எதிர்கட்சியாகவும் இருந்திருக்கு. அதிமுக தொடர்ச்சியாக ஆளுங்கட்சியாகவும் இருந்திருக்கு, எதிர்கட்சியாகவும் இருந்திருக்கு. ஸோ அதனால் அவங்க வெற்றி தோல்வி என்பது அவர்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. சீமான் என்பவர் கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 3-4 தேர்தலாக அவர் நின்றுட்டு இருக்காரு. அதான் தனித்து போட்டிட்டு ஆட்சி அமைப்போம் அவரும் சொல்லிட்டே இருக்காரு. அவருக்கும் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. நான் சொல்றது புரியுதா? இழப்பதற்கு இவங்க 3 பேத்துக்கு புதுசா ஏதாவது இருக்கா? ஆல்ரெடி என்னவா இருந்தாங்களோ அதுதான் இருக்க போறாங்க. அது ஆட்சியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் நம்ம இப்படியே வச்சுக்கிறோம். 26 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி 234 தொகுதிகளிலையும் தனித்தோ கூட்டணியோட எதோட நின்று விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிட்டாரு. திமுகவுக்கு இழப்பதற்கு புதுசா ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. அதிமுகவுக்கு இருக்கா? சீமானுக்கு ஏதாவது? அதுக்காக இழந்துரும் சொல்ல மாட்டாங்க. நான் கேட்கிறேன், இழந்துரும் சொல்ல மாட்டாங்க. சீமானுக்கு இருக்கா? ஆனா அண்ணாமலைக்கு இருக்கா இல்லையா? நான் அதைத்தான் சொல்ல வரேன். நான் அந்த பார்வை தான் நான் பார்த்து சொல்றேன். நான் ஆனா அவர் திமுக வாக்கெடுப்பாரு, இதெல்லாம் நான் சமூக வலைதளங்கள்லையும் யூடியூப்லையும் பார்க்குறேன். உடனே திமுகவுக்கு வயிற்றுல புளியை கரைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? அந்த வார்த்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு. யாரெல்லாம் பாஜக ஆதரவாளர்களோ அவர்கள் தான் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்களா? அவர் சொன்னாரா? அப்படிலாம் கிடையாது. அவர் வேற ஒரு ஸ்டாண்டு சொல்றாரு. எனக்கு தெரிந்து திமுகவுக்கு வாக்களித்த விஜய் ரசிகர்களுடைய வாக்கு அவர் திருப்பி எடுப்பார்ல, அது நடக்கும். இப்போ திமுகவுக்கு வாக்களித்த விஜய் ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க திரும்ப விஜய்க்கு வாக்களிக்கலாம். அதிமுகவுக்கு வாக்களித்த விஜய் ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வாக்கு எடுக்கலாம். ஒட்டுமொத்தமாக புதிதாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள், பெண்கள் இவங்களோட நம்பிக்கையை அவர் பெறலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு ராத்திரியில் 40% வாக்கு திமுக இருந்து 35% வாக்கு அதிமுக இருந்து பறிச்சிட முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? நான் என்னைய நம்ப சொல்றீங்களா? அப்படி நடந்திருக்காங்க எங்கேயாவது? இல்ல அரசியல் இந்த வரலாற்றுல அப்படியேதான் நிகழ்வு. அப்படி நடக்குதா நடக்கலையான்னு தெரியல. அப்படி நடக்காதுன்றதுதான் வரலாற்று உண்மை. சரி சரி பார்ப்போம். ஆனா திமுக ஆட்சியில் இருக்காங்க. ஆட்சியில் இருக்க திமுக மீது அதிருப்தி இயல்பா மக்களுக்கு இருக்கும் சார். ஆளுங்கட்சியின் மீது எப்பயுமே அதிருப்தி இருக்கும். அந்த திமுகவை விரும்பாத மக்கள் இருக்காங்களே, திமுக எதிர்ப்பு ஓட்டு இருக்கு இல்லையா, அது அதிமுகவும் போகும், விஜயும் எடுப்பாரு, சீமானும் எடுப்பாரு, பாஜகவும் எடுப்பாங்க. அப்படி பார்த்தா இந்த 4 பேர்த்துல தானே ஒருத்தரை சூஸ் பண்ணணும். அப்ப இந்த 4 பேர்த்துல இந்த 3 பேர்கிட்ட இருந்து செதறி தானே இவர்கிட்ட வரணும். ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்கிறவங்க தொடர்ச்சியா திரும்ப வாக்களிக்க தானே போறாங்க. இப்ப இருக்கிற திமுகவுக்கு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது சார். இல்லைங்க, நான் கேட்கிறேன், சொல்ல முடியாதுன்னா திமுகவே போடுறவரு கூட அதிமுக ஒரு காலகட்டத்தில் போட்டிருக்கலாங்க. அன்றைக்கு என்ன தலைமை இருந்தது, என்ன தத்துவம் இருந்தது, இன்னைக்கு என்ன இருக்கு? நான் மோடியா லேடியான்னு கேட்கும் பொழுது நான் கூட அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய சூழல் இருந்தது. இன்னைக்கு நான் மோடி தான் எங்கள் டாடின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கட்சிக்கு என்னால எப்படி வாக்களிக்க முடியும்? வெளியே வந்துட்டாங்க. அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. வெளியே வந்துட்டோன்னு பலமுறை சொல்லிட்டாங்க. நான் சொல்லிக்கிற வேண்டியதுதான். சிறுபான்மையின் காவலர் எடப்பாடி அப்படியே சொல்லிட்டாங்களே. இருக்கட்டுமே. அதனால யாருதான் சிறுபான்மையின் காவலர்? ஐயா மோடி கூட இதே வார்த்தையை தான் சொல்றாரு. மதம் ஆச்சரியம் இல்லாமல் எல்லோருக்குமானவனாக நான் இருக்கேன்னு அவரும் சொல்லிட்டு தான் இருக்காரு. யார் சொல்லலை? யார் சிறுபான்மையினருக்கு எதிரின்னு யாராவது நேரடியாக சொல்றாங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவர் ராமர் கோயில இருந்து சொல்றாரு. அதைத்தான் சொல்றேன் நான். அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. யாராவது சாதி வேணும்னு இந்த ஒன்றியத்தில் இந்த நாட்டில் ஏதாவது ஒரு தலைவர் சாதி தான் வேணும், சாதி தான் உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. என் சாதி மக்களை காப்பாற்ற நான் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. அதான் ஜாதி கட்சிகள் இருக்குல்ல,
அப்படிதான் சொல்லுவாங்க. ம். இன்னொரு சாதி ஒழியணும்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சாதியே ஒழியணும்னு சொல்லுவாங்களா? ஆனா ஜாதி இருக்குன்னு சாதி- சொல்றாங்க. சிலர் சொல்லுவாங்க. ஜாதி இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு குடிகள் கூட சொல்றாங்க. குடிகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்குல்ல. எல்லாமே வார்த்தைகளை மாத்தி மாத்தி சொல்லலாம். நான் என் பார்வையில எல்லா கட்சிகளுமே மக்களுக்கு நன்மை செய்ய வந்த கட்சி, சேவை செய்ய வந்த கட்சி. அப்படிதானே? சம்பாதிக்க வந்தேன்னு யாராவது சொன்னாங்களா? நாங்க சம்பாதிப்பதற்காக கட்சி தொடங்கணும்னு சொன்னாங்களா? அப்படிலாம் இல்லை. யாரை கேட்டாலும் நாங்க முதல்வர் ஆகணுன்றாங்க. ஒன்று மக்கள் சேவைன்றாங்க, ரெண்டாவது நான் முதல்வர்ன்றாங்க. மக்கள் சேவை தான் முக்கியம், முதல்வர் பணி ரெண்டாவதுன்னு அப்படிலாம் பொதுவெளியில் யாரும் எனக்கு சொல்லி பார்க்கல. எல்லாருமே அவங்கவுங்க நாங்கள் எங்கள் தலைமையில் அப்படின்றத முன்னெடுத்து வைப்பது எல்லா கட்சிகளுக்கும் பொதுவான விதி. அது குறித்து நம்ம விவாதிக்க வேணான்ற நான். சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி சமூக வலைதளங்கள்ல சிலர் திமுகவுக்கு தான் பாதிப்புன்னு சொல்றாங்களே, அது இல்லைன்னு சொல்றீங்க. அப்படி இருக்காதுன்னு சொல்ல வரேன். ம். திமுகவுக்கு வாக்களித்த விஜய் ரசிகர்களை அவர் திரும்ப கையில் எடுப்பார். அதுவும் எப்போ எடுப்பார்? 26 தானே எடுப்பார். 24 எடுக்க முடியாது. ஏன்னா 24 அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்கல்ல. ஒன்றியத்துக்கு யார் பிரதமராக வரணுன்ற ஸ்டாண்டு ஒன்றா இப்போ அவர் டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ண வேண்டியது மிக அவசியம்னு நான் பார்க்குறேன். அங்கிருந்து அவருடைய அரசியல் தெளிவு பெறுவதாக நான் நம்புகிறேன். நீங்கள் டிக்ளேர் பண்ணாமல் இருக்கவே முடியாது. நான் களத்துக்கு தயாராக இல்லைன்னு வேணால் சொல்லுங்கள். 2 விஷயம்தான். ரஜினிகாந்த் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலைன்னு சொன்னதும், பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை ஆதரவு கொடுத்ததும், இந்த 24 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தேர்தல் அறிக்கை வரும்ல, பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை, காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை வரும்ல, அது குறித்து கருத்து சொல்ல வேண்டியது இருக்குல்ல விஜய் அவர்களுக்கு. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? தெரியல பாப்போம். சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அவசியம் இருக்கு. கேட்பாங்கல்ல. ஆமா, இருக்கு. அப்போ அவருடைய ஸ்டாண்டு தெரிஞ்சுதானே ஆகும். அப்போ 18ல் கட்சி தொடங்கின கமலஹாசன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு நின்னது எல்லாமே கேள்விக்குரியதாக மாறிடும். தொலைக்காட்சி விவாதங்களே அவங்க கட்சி சார்பா ஸ்போக்ஸ் பர்சன் அறிவிச்சுட்டாங்க, அவங்க பேச போறாங்க. யாரு? விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி. அதனால அவங்க என்ன நிலைப்பாடுல இருக்காங்கன்னு நம்ம அவங்க பேசுறதுல இருந்து நம்ம நானும் ஆவலாக பார்த்துக்கலாம். காத்திருக்கேன். நான் அதுக்கு அடுத்து அந்த பெயர் மாற்றம் இல்ல, அதுக்கு ஒரு காரணம் கூட இருந்திருக்கலாம். ஏன் ஜோசப் விஜய்னு போடல, அப்ப போட்டவர் ஏன் இப்ப போடலன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதுதான் அரசியல். அவர் பொட்டு வைத்த புகைப்படம் போடுவதும் அரசியல் தான். நான் எல்லாருக்குமானவன். நான் ஒரு குறிப்பிட்ட பொட்டு வைக்காம இருந்தா எல்லாருக்குமானவனா யாரும் இருக்க முடியாதா சார்? அவர் அந்த முடிவு என்ன சார்? அவருடைய நாலேஜ் இல்லாமலும் அந்த லெட்டர் பேட் உருவாக்கப்பட்டிருக்கும். நான் என்னை குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவனாக பார்க்காதீங்கன்னு சொல்ல விரும்புகிறார். நான் பிறந்த சமூகத்தின் அடையாளமாக என்னை பார்த்துறாதீங்கன்னு சொல்ல விரும்புகிறார். அது நான் பாஜக நிலைப்பாடுன்னு நான் சொல்லலை. அவ்வளவு மட்டமாக பேசுகிற அளவுக்கு நம்ம தயாராக இல்லை. பொட்டு வச்சதுனால அவர் பாஜக பின்னாடி, அது சிலர் ரொம்ப ஆழமாக அவருக்கு பின்னாடி அது பூரா ஆரஞ்சு கலரில் இருக்குன்றாங்க. அதெல்லாம் கோமாளித்தனம். நான் அதுக்கெல்லாம் வரல. நான் அவர் தன்னை ஒரு ஆன்மீகவாதியாக காட்டிக்கிறார். அது ஒன்றும் தப்பு இல்லையே. எல்லாருமே இங்கே ஆன்மீகவாதியாக தான் இருந்திருக்காங்களே. எம்ஜிஆர் கூட கடைசி காலகட்டத்தில் தாய்முகாம்பி போயிட்டு இருந்தார். யாரும் இங்கே ஆன்மீகவாதியாக இல்லை. எல்லாருமே ஆன்மீகவாதியாக இருக்காங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல, ஒரு இந்து அடையாளத்துக்குள்ள வந்தாதான் பொது அடையாளம் கிடைக்கும் அரசியல்ல. அவருக்கு அவர் நினைக்கிறார், அவர் அப்படி விரும்புகிறார். இல்லைன்னா நீங்கள் மைனாரிட்டின்னு சொல்லிடுவீங்கல்ல. நீங்கள் தான் இந்த நாட்டில் எல்லாத்தையும் சொல்லுவீங்கல்ல, மைனாரிட்டின்னு தானே சொல்லுவீங்க. அப்படி தானே பழக்கி வச்சிருக்கீங்க. அதனால அந்த அடையாளம், அந்த சூழல் சமூகத்தில் இருக்கப்ப இயங்க முடியாத சூழல் சமூகத்தில் இருக்குல்ல. அது நிஜம் தானே. நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. நம்ம எல்லாம் பேசுகிறோம். ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகம்னு சொல்கிறோம், சமூக நீதினு சொல்கிறோம். ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் இங்கே பிரதமர் ஆயிட்டாரா? முதல்வர் ஆயிட்டாரா? ஒரு முஸ்லீம் இந்த நாட்டில் பிரதமர் ஆயிட்டாங்களா? குடியரசுத் தலைவராக இருந்திருக்காருல்ல. இங்கே பாரா, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்றீங்க? நான் என்ன கேட்குறேன்னு சொல்லுங்க. அப்போ அந்த போஸ்டிங் தான் வச்சுருப்பீங்க, அவ்வளோதானே. அந்த போஸ்டிங்க்கு மட்டும்தான் ஒதுக்கி வச்சுருக்கீங்க. பட்டியலினத்தை வரையும், மைனாரிட்டிஸு, சிறுபான்மை சமூகத்தையும் இவங்களுக்கு இந்தாங்க ஒரு கௌரவ போஸ்ட்டு கொடுங்கன்னு குடியரசுத் தலைவர் கொடுக்குறீங்க. ஏன் அதிகாரத்துக்கு வரக்கூடிய உரிமை இல்லையா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லலையா? சார், இங்கே ஆன்மீகவாதியாக இருப்பதில் யாருக்கும் எந்த கோளாறும் கிடையாது. மதவாதியாக இருந்துடாதீங்கன்னு தான் நம்ம எல்லாரையும் எச்சரிக்கிறோம்.
ராமர் கோவில், ராமர் என்னும் கடவுள் மீது நமக்கு வெறுப்பு எப்பொழுதுமே கிடையாது. ராமரை பாஜக தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது தான் நம்ம வெறுப்பாக பார்க்குறோம். அதைத்தான் இப்போ வெறுப்பாக பார்க்குறோம். ராமரையோ விஷ்ணுவையோ சிவனையோ கிருஷ்ணரையோ பிள்ளையாரையோ வணங்குவதில் யாருக்காவது குழப்பம் இருக்கா? ஏதாவது இடர்பாடு இருக்கா? ஒருத்தர் வணங்குறாரு, அதில் ஏதாவது இடர்பாடு இருக்கா? உங்களுக்கு தான் மேலாக இருக்கிறவங்களுக்கு தான், நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம். கிராமங்களுக்கெல்லாம் போனால் பூரா குலதெய்வம் தான். யாருக்கும் எந்த குழப்பமும் கிடையாது. இந்துக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி, அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்ததாகவும் அது இடித்து பாபர் வந்து மசூதி கட்டினதாகவும் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குல்லாவும் சொல்றாங்கன்னா ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லைன்னு தானே நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் இது தெளிவுபடுத்த போது தொல்லி அதுக்கு எழுத்து கீழே ஒரு கட்டடம் இருந்துச்சு அப்படிலாம் சொல்றாங்க. இல்லை, ஆனால் ஒரு ஆதாரம் தெளிவா இருக்கு. பாபர் மசூதி இடிச்சதுக்கு பின்னாடி தான் ராமர் கோயில் கட்டினாங்க. அது தெளிவா இருக்குல்ல ஆதாரம். அதுல 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் சார். அதுக்கு முன்னாடி அங்க என்ன இருந்ததுன்னு தெரியாதுல்ல. அதுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப என்ன இருந்துச்சு? அது எதை இடிக்கப்பட்டு கட்டப்பட்டதா இருக்கும்? அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? அப்படிலாம் நம்ம போய் பார்த்துட்டே இருக்க முடியாது. நீங்க அங்கதான் இருந்துச்சு, ரைட்டு, அங்கதான் பிறந்தாருன்னா நீங்க 3 கிலோமீட்டர் தள்ளி கோயில் கட்டியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் நிஜம்னா அங்கேயே கட்டியிருக்கணும். குழந்தை ராமர் அங்கே தானே இருந்திருக்கணும் அப்படின்னு என் பார்வை. அது முடிஞ்சிருச்சு, நீ ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அரசியல் இதெல்லாம் வந்து உலக வரலாற்றில் இது போன்ற அரசியல் நகர்வுகளை நம்ம கடந்து போக வேண்டிய அவசியம் இருக்குது. இதெல்லாம் நடந்து தானே இருந்திருக்கு. சரி, இன்னொரு 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த கோயில் இந்த மசூதியெல்லாம் இருக்கும்னு நம்ம நம்புவோமா? தெரியுமா நமக்கு? வேற ஒருத்தன் வரலாம், வேற ஒரு ஆட்சி செய்யலாம், எல்லாத்தையும் நகட்டிட்டு கூட போகலாம். யாருக்கு தெரியும்? அதெல்லாம் நம்ம பார்க்கவா போகிறோம்? ஜனநாயகமே இல்லாமல் போயிருன்றீங்களா? தெரியாது. அப்படித்தானே இருக்கு. ஜனநாயகம் இங்கே இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? எனக்கெல்லாம் அந்த நம்பிக்கை போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் எதை நம்புறது? இந்த மக்களின் கடைசி நம்பிக்கை உச்சநீதிமன்றம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், நீதிமன்றங்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். நீதிமன்றங்கள் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது மக்கள் மீது அக்கறை இல்லாதது போல எனக்கு தோணுது. அதுவும் இந்த மத விவகாரங்களில், இந்த கோயில் விவகாரங்கள், அது போடுற தீர்ப்புகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அது இடிக்கப்பட்டது நிஜம்தான். உச்சநீதிமன்ற தீர்ப்பு, பாபர் மசூதி தீர்ப்பில் இடிக்கப்பட்டது உண்மை. ஆனாலும் ராமர் கோயில் கட்டணும்னு தான் தீர்ப்பு சொன்னாங்க. தீர்ப்பு சொன்ன 5 நீதிபதிகளும் இன்னைக்கு வந்து உயர் பதவிகளில் இருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்பவும் உத்தரப்பிரதேச மசூதியிலையும் இதே நிலைப்பாட்டை தான் எடுக்கிறாங்க. அவருக்கு இன்னொரு பதவி காத்திருக்கு. அவர் அடுத்து வருவார். அவர் எந்த மாநிலத்துக்கு கவர்னராக வரப்போகிறாரு, எங்கே நியமன எம்பியாக வரப்போகிறாருன்றத காலம்தான் தீர்மானிக்கும். நம்ம பார்த்துக்கிட்டே தானே இருக்கும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் பி டீம்னு சொல்றாங்க, எனக்கு போட்டா பிஜேபி வந்துரும்னு சொல்றாங்க. அப்படி ஒன்றும் இல்லையே, அது எப்படி நான் எனக்கு போட்டா எப்படி பிஜேபி வரும் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாரு. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? யாருக்கு ஓட்டு போடணும் போடக்கூடாதுன்றது தெளிவா சொல்லணும் அப்படிங்கிறீங்க. ஆனா ஒரு மாற்று அரசியலை சீமான் முன்வைக்கிறாருல, அது நியாயம் தானே சார்? எல்லோருடைய அரசியலும் அவங்களுக்கு நியாயம் தானே சார்? நியாயம் இல்லாமல் எப்படி இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து வைக்கிற அரசியலும் நியாயம் தானே? நியாயம் இல்லாத அரசியலா? இந்த நாட்டில் கோட்பாட்டு ரீதியா சொல்றீங்க? ஆமாம், கோட்பாட்டு ரீதியா இந்த நாட்டில் வந்து மாநில சுயாட்சி வேணும், சமூக நீதி வேணும், ஆரியத்திற்கு எதிரான திராவிடம் வேணும் அப்படின்னு அவங்க சொல்றதும் நியாயம் தானே? இது தப்பு, இதெல்லாம் தப்பு, இதில் தப்பு இருக்காது? அது இல்லை. அப்போ எல்லா கட்சியிலும் அவரவர்கள் தரப்பு நின்று சொல்வது நியாயம்தான். மக்கள் பெரும்பான்மையாக எதன் பக்கம் நிற்கிறாங்க, எதை ஏற்கிறாங்கன்றத வச்சு தானே முடிவுகள் வருது. அப்படித்தானே ஆட்சி அமைக்கப்படுது. நீங்கள் பொதுவாக கேட்டிங்கன்னா மக்களுடைய மாஸ் சைக்காலஜி இருக்குது. அவங்க வந்து மனநிலையை வந்து எமோஷனலாக முடிவெடுக்கிறவங்க. தனக்கான தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கணும், எந்த சூழலில் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு. நான் சொல்வது வந்து இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தவர்கள் கூட இந்த கடந்த மழையில் அங்கங்கே பாதிப்பு ஏற்பட்டு தான் திமுகவுக்கு வாக்களித்திருந்தாலும் கூட திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பண்ணுறாங்க. இது மாறும். திரும்ப இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கு. திரும்ப மழை வரும், திரும்ப வேறு ஒரு பேரிடர் ஏற்படும், வேறு சில சூழல்கள் ஏற்படும், சாத்தான்குளம் மாதிரி வேறு ஒரு சம்பவம் நடக்கும். இப்போ எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் வீட்டில் நடந்தது போல ஒரு பிரச்சனை வரும்.
அப்போ மக்களுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ தேர்தல் நேரத்தில் ஒரு முடிவு எடுப்பாங்க. இது நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கோன்றது மனநிலையில். இது அவரவருடைய தரப்புல வந்து மாற்றம் வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்ன்றாங்க. எதிலிருந்து மாற்றம், எதற்கான மாற்றம், யார் மாற்று, அந்த தெளிவு வேணும்ல நமக்கு. எதிலிருந்து மாறணும்? பாஜக மனித குலத்தின் எதிரி, காங்கிரஸ் எங்கள் இனத்தின் எதிரி. அது அவர் தானே சார் சொல்றாரு. எனக்கு இனத்தின் எதிரியா இல்லையா? நான் அதை ஒரு மதசார்பற்ற கட்சியா தானே நான் பார்க்குறேன். அதை நான் எப்படி இனத்தின் எதிரியா பார்க்க நீங்களும் முடியும்? அந்த காலகட்டத்தில் சிறைக்கு போனீங்க. ஆமாங்க, நான் அதைத்தான் நான் திரும்பவும் சொல்றேன். நான் அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸை எதிர்க்கிறேன். அந்த இடத்துல காங்கிரஸ் செய்தது மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்றேன். நீங்க நினைச்சிருந்தா அந்த இன அழிப்பை தடுத்திருக்கலான்றது என்னுடைய ஆழமான வாதம். ஆனால் இன்றைக்கு நான் வாழுகின்ற தேசத்துல எனக்கான நம்பிக்கை யார் அப்படின்றதே தேட வேண்டிய அவசியம் இருக்குல்ல எனக்கு. நான் அதைத்தையே திரும்ப திரும்ப பேசிட்டே இருந்தேன்னா அந்த நம்பிக்கையை தான் நானா இருக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அது அவருடைய கருத்து சார். என் கருத்தை கேட்டீங்கன்னா நான் என் கருத்தை தான் சொல்ல முடியும். அவர் கருத்தை அவர் சொல்றாரு, என் கருத்தை நான் சொல்றேன். எனக்கு எது தேவைப்படுதுன்றதை பார்க்குறேன். நான் சனாதனத்துக்கு எதிரி அப்படின்னு சொல்றாரு உதயநிதி அவர்கள். அந்த கருத்தை நான் ஏற்கிறேன். சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னார். அதான் ஒழிப்போம்ன்றாரு, அதான் சொல்றாரு எதிரின்றாரு. ஒழிப்போம்னு சொல்றாரு. அந்த கருத்தை நான் ஏற்கிறேன். நான் சனாதனத்துக்கு புது விளக்கம் கொடுக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள்லாம் சனாதனம் சரியானதுன்றாங்க. சங்கி என்ற சொல்லே கௌரவமான சொல் அப்படின்னு அவர் தான் கொடுக்குறாரு. அப்போ இவங்க கொடுக்குற விளக்கத்தை நான் ஏற்க தேவையில்லை. எனக்கு எது தேவைப்படுதுன்னா எனக்கு இதுதான் தேவைப்படுது. சரி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாரு விஜய், அதையும் ஏற்கலாம்ல. நான் கண்டிப்பா. அது எங்க இருந்து எடுத்தாரு? திருக்குறள்ல இருந்து எடுத்தாரு. அதை யார் பொதுவெளியில் அதிகம் பேசிட்டு இருந்தது? அண்ணன் சீமான் தான். அப்போ அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். எல்லா இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அவர் தன்னுடைய கட்சியில வச்சுக்கிட்டார். அது தப்பு கிடையாதுன்றான். அதெல்லாம் விமர்சனத்துக்குரியது கிடையாது. இதையெல்லாம் செயல்படுத்தணும். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நிலைப்பாடுன்றதை சொல்லணும். சட்டமன்ற தேர்தலில் ஏன் நான் திமுகவை வீழ்த்தணுன்றதையும் சொல்லணும். ரெண்டு இருக்குல்ல. ஆட்சி மாற்றம்னா எதுக்கு மாற்றணும்னு கேட்பாங்களா இல்லையா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அதிமுகவும் ஆட்சி மாற்றத்தை தான் விரும்புது, நாம் தமிழரும் ஆட்சி மாற்றத்தை தான் விரும்புது, பாஜகவும் ஆட்சி மாற்றத்தை தான் விரும்புது, தமிழகம் வெற்றி கழகமும் ஆட்சி மாற்றத்தை தான் விரும்புதுன்னா 5 பேர் ஒன்று சேர்ந்து மாற்றிட வேண்டியது என்ன? சேருவாங்களா கேட்கிறேன் நான் உங்ககிட்ட கேட்குறேங்க. 5 பேரோட டார்கெட்டும் திமுகவே ஆட்சி கட்டுல இருந்து அகற்றணும், அவ்வளவுதானே. இப்போ பாஜகவே அதிமுகவே ஆட்சி கட்டிலிருந்து அகற்றணும். கம்யூனிஸ்ட் நோக்கம் அதுதான், விடுதலை சிறுத்தைகளுடைய நோக்கம் அதுதான், முஸ்லீம் லீகுடைய நோக்கம் அதுதான், பாஜகவுடைய நோக்கம், மனிதநேய மக்கள் கட்சியுடைய நோக்கம் அதுதான். அதனால தான் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து அதிமுகவுக்கான ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துறாங்க. பாஜகவே ஆட்சி கட்டிலிருந்து அகற்றணும், மதவாத சக்தியிலிருந்து விடுபடணும். அதனால தான் இவங்க எல்லாருமா சேர்ந்து ஐயா ராகுலை கையை வலுப்படுத்துகிறாங்க, இந்தியாண்டு ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க. அதுபோல் திமுகவே ஆட்சி கட்டிலிருந்து அகற்றணும்னு சொல்லிட்டு நாங்கள் அகற்றணும்னு எல்லாரும் தனித்தனியாக நின்றுட்டே இருந்தால் எப்படி அகற்றுவீங்க? தெரியல. இல்லை ஒன்றா சேருங்கன்றீங்க சொல்கிறீங்க. ஏன் ஒரு டார்கெட் எல்லாருக்கும் ஒன்று தானேன்ற நான். ஒரே டார்கெட்டு தனித்தனியாக நிற்கிறீங்களே, ஏன் நிற்கிறீங்கன்னு கேட்குறேன். அதை பார்ப்போம், நம்ம அது 26 பார்ப்போம். இப்போ ஒன்றும் நம்ம அந்த முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோட பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. விஜய் ஒரு மாற்றத்தை செய்திருவாரு அப்படின்னு சொல்லல. நான் அவநம்பிக்கையோடையும் பேசல. அதான் இப்ப நீங்க வந்து இப்ப கமலஹாசன் கட்சி தொடங்கும் போது அவங்க பங்கெடுத்தீங்களா? போயிட்டு ஒரு கூட்டத்துல கூட நீங்க பங்கெடுத்தீங்க. இப்ப கமலஹாசன் வந்து திமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வருது. விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரான பிறகும் அவருக்கு போய் வாழ்த்துலாம் சொன்னீங்க. அதன் பிறகு அவர் மக்கள் நல கூட்டணின்னு போய் அவர் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம ஒரு 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 திண்டாட்டத்தில் இருக்குன்னு வச்சுக்கோமே. அதெல்லாம் பார்த்துட்டதுனால பேசுறீங்களா? அதனாலதான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது நீங்க கட்சி மக்களுக்காகத்தான் தொடங்குறீங்க, மக்கள் சேவை செய்யத்தான் வர்றீங்க. அப்புறம் நீண்ட நெடிய காலமாக நீங்கள் பிரபலமாக இருந்துட்டீங்க, வேறொரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க. இங்கே அடிப்படை சராசரி மனிதனுடைய வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. தென் மாவட்டங்களில், வட மாவட்டங்களில்
கடலோர பகுதிகளில் வேட்பாளர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்றது கூட உங்களால் உணர முடியாது. நான் உணர்ந்ததை சொல்கிறேன். ரஜினிகாந்த் அவர்களால் உணர முடியாது, கமலஹாசன் அவர்களால் உணர முடியாது, விஜய் அவர்களால் உணர முடியாது. தென் மாவட்டங்களில் எந்த அடிப்படையில் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, வாக்குகள் எப்படி போடுறாங்க, வட மாவட்டங்கள் எப்படி போடுறாங்க, கடலோர பகுதியில் எப்படி போடுறாங்க, சிறுபான்மை சமூகம் எந்த அடிப்படையில் வாக்குகளை போடுறாங்க, தங்களுடைய தலைவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இப்போ நிறுவனங்கள் வந்துருச்சு சார், என்ஜிஓஸ்லாம் வந்துருச்சு, ஐபேக்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு ஐபேக் வந்தால் என்னை ஓட்டு போட வைக்க முடியுமா? ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்கல்ல, ஸ்ட்ராட்டஜி சொல்லலாம். என்னுடைய சிந்தனைக்குள்ள ஐபேக் வந்து நுழையுமா? என்னுடைய சிந்தனைக்குள்ள நுழையுமா? நான் பல நேர்காணல்களில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை 2011 எடுத்தோம். இன்னைக்கு எடுக்கிறேனா? இதுதான் என் கேள்வி. இன்னைக்கு நான் ஏன் எடுக்கல, அன்னைக்கு ஏன் எடுத்தேன்? 2006 அதிமுக ஆட்சி மாநிலத்திலேருந்து அகற்றணும்னு வேலை செஞ்சோம். காரணம் 2001 2006 காலகட்டத்தில் அவர்கள் நடந்து கொண்ட முறை. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில், கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தின நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு நான் வாக்களித்தேன். ஏன் வாக்களித்தேன்? அப்போ அந்தந்த காலகட்டங்களில் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் அந்தந்த பகுதி மக்களுக்கு ஏற்படுகிறதுன்னு நான் சொல்கிறேன். அதை முதல்ல உணருங்கன்னு சொல்கிறேன். அதை உணராமல் பொது கருத்து ஒன்று பேசிக்கிட்டே நீங்கள் கட்சி தொடங்காதீங்க. பொதுவான ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே தொடங்காதீங்க. அப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னா உறுதியாக நில்லுங்க, மாறாதீங்க. விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கும் பொழுது நான் மக்களோடையும் தெய்வத்தோடையும் கூட்டணினார். அதானே சொன்னார். ஆமாம். அதில் உறுதியாக நின்னாரா கடைசி வரைக்கும்? அதிமுக கூட்டணி வச்சாரு, முடிஞ்சு போய். அப்போ உங்கள் கொள்கையிலேருந்து நீங்கள் மாறுறீங்க. நீங்கள் எடுத்துக்கிட்ட தத்துவத்திலேருந்து உங்களுக்கு மாற்றம் தேவைப்படுது. ஐயா கமலஹாசன் அவர்கள் என்ன சொன்னாங்க? யார் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டை கொண்டு போய் டிவியை உடைச்சாரு? திமுக தான். அப்போ இன்னைக்கு மாறிஇருக்கீங்களா இல்லையா? யாரோடைய கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கலாமா இல்லையா? கட்சி தொடங்கினப்போவே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் 2018 ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாருன்னா அவருக்கு இன்னைக்கு 2 எம்பி இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அதுக்கடுத்து சட்டமன்ற தேர்தலில் இருந்துனானா ஒரு 10 எம்எல்ஏ இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. இப்போ இருக்கிற இதே நிலைப்பாடு உங்கள் தத்துவத்திலேருந்து மாறாமல் கூட்டணின்னா என்ன அப்படியே போய் ஐக்கியமாயிடுறதா? அந்த கட்சியின் தத்துவத்தை அப்படியே ஏற்றுக்கிறதா? அந்த கட்சியோட தலைவர்களை நம்ம சுவீகரிச்சுக்கிறதா? அப்படி இல்லை. இல்லை, ஒரு முயற்சி தானே சார். அதான் சார் முயற்சி. யாராவது முயற்சி பண்ணணும்ல. பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அப்போ திரும்ப என்ன நடந்திருக்கு? இப்போ யாரை எதிர்த்து நம்ம அரசியல் செய்ய மக்களுக்கு சொல்லி கொடுத்தோமோ திரும்ப அவர்கள் பக்கத்திலேயே நிற்க வேண்டிய கட்டாயம் காலம் நம்மளை தள்ளுது அந்த இடத்துக்கு. அப்படி உங்களையும் தள்ளிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். இந்த அனுபவத்தின் அடிப்படையில் தானே சொல்கிறேன். அப்போ நீங்கள் வரும்பொழுது யாரோட இருக்கணும், யாரோட இருக்கக்கூடாது, கூட்டணின்னு ஒன்று வேணுமா வேணாமா, தனிச்சு தான் நிற்பனா நிற்க மாட்டேனா, அதெல்லாம் அந்தந்த காலகட்டம் முடிவு பண்ணணும்னு நீங்கள் இப்போயே சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நான் தனிச்சு தான் நிற்பேன்னு சொன்னால் எப்பொழுதோடு கூட்டணி உங்களால் இது பண்ண முடியாது. அப்போ நீங்கள் மாறும் பொழுது விமர்சனத்துக்கு உள்ளாகும். வாரிசு அரசியலை கேள்வி கேட்டுட்டு கடைசியில் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களே ஒருத்தவங்களை பொதுச்செயலாளர் ஆக்கணும்னா விமர்சனத்துக்கு வரும். வாரிசு அரசியல் ஏன் வருது, அதற்கான காரணம் என்ன அப்படின்றதை உணர்ந்தவர்கள் நம்மளால் உணர முடியுமா முடியாதா? வாரிசுன்னு ஒன்று இல்லாதனால தான் அதிமுகவுக்கு இந்த நிலைமை. வாரிசுன்னு ஒன்று இருக்கிறனால தானே திமுக பலமாக நிற்கிது. அதையெல்லாம் பார்க்கணும்ல. அப்போ ஏன் அந்த அந்த விமர்சனத்தை வாரிசு அரசியல்னு சொல்லி வெளியில் போன வைகோ அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு யாரை கொண்டு வந்து நியமிச்சிருக்காங்க? துரை வைகோவை. அப்போ நீங்கள் இங்கேருந்து சொல்லிட்டு போன கருத்து என்னாச்சு? கடைசியாக திரும்ப எங்கே? அப்போ நல்லா யோசிக்கணும். ஒரு விஷயத்தை மக்களிடத்தில் சொல்வதற்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன். இல்லை, அது இப்போ வழி வழியாக வரணுங்கிறீங்களா? நான் சொல்லலை சார் வழி வழியாக வரணும்னு. வழி வழியாக வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறேன். அது சரியாது. சரியா தப்பான்றதை யார் முடிவெடுக்கணும்? மக்கள் தான் முடிவெடுக்கணும். மக்கள் இல்லை, அந்த கட்சியின் தொண்டர்கள் முடிவெடுக்கணும். மக்களுக்கு என்ன சார் பிரச்சனை இருக்கு? மக்களுக்கு தேவை பொது தலைமையா ஒரு தலைமை தேவைப்படுது. அது சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவங்க முடிவு பண்ணுவாங்க. பொதுவான அறம்னு ஒன்று இருக்குல்ல. என்ன அறம்? என்ன அறம் சொல்லுங்க சார். இந்த நாட்டில் வென்றவர்கள் கட்சி தாவுறாங்க, ஒரு ராத்திரியில ஆட்சி மாற்றம் நிகழுது.
ஐயா நிதிஷ்குமார் நேற்று வரைக்கும் என்ன சொல்லி ஆட்சி செஞ்சாரு, இன்னைக்கு என்ன சொல்லி ஆட்சி செய்கிறாரு? அரசியல் என்பது முழுக்க முழுக்க வியாபாரமாக மாறி நிற்கிது. பாஜகவை எதிர்த்து ஆட்சி கட்டில் அமர்ந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவின் ஆதரவோடு இன்னைக்கு ஆட்சி கட்டில் இருக்காரு. ஏற்கனவே பாஜக ஆதரவோடு இருந்தவர் இடையில இல்ல திருப்பி வர்றாருன்னா நீங்க உங்களுக்கு அதிகாரம் தான் அப்ப முக்கியம், மக்கள் இல்ல. அப்ப அதிகாரத்துல நான் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தானே எல்லாரும் செயல்படுறாங்க. இங்க மக்களை பத்தி யாரு நினைக்கிறா? அப்போ இந்த கட்சிகள்ல வாரிசு வர்றாங்க வரல, இங்க ஒன்றும் மன்னராட்சி நடக்கலையே, யாரும் ஒன்றும் முடிசூடலையே. முடிசூடினாங்களா யாருக்காவது போய் விழா எடுத்து? முடிசூடலை. அந்த கட்சி தொண்டர்கள், அந்த கட்சி செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர் அதை ஏத்துக்கிறாங்க. நமக்கு எதுக்கு அந்த பிரச்சனைன்னு கேட்கிறேன் நான். அவர் தகுதியானவரா தகுதியற்றவரா, அவர் களத்துல நின்று அரசியல் செய்கிறாரா இல்லையான்றதான் நம்ம விவாதிக்கணுமே தவிர நீங்க ஏன் அவருக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கக்கூடாது. அது நம்ம வேலை கிடையாது, அது அந்த கட்சி பார்த்துக்கிறோம். ஐயா ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தும் பொழுது வைகோ வெளியில வந்தார் இல்லையா? உதயநிதி அவர்களை முன்னிறுத்தும் போது திமுக இருந்து எவ்வளவு பேர் வெளியே வந்துட்டாங்க? யாரும் வரல. அப்போனா அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அது குறித்து நம்ம அப்புறம் என்ன கருத்து வேண்டி கிடக்கு? அந்த விமர்சனத்திலாம் சொல்லக்கூடாது. அது விமர்சனம் இல்லை, அது சரியான பார்வை இல்லைன்ற நான். அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஜெயலலிதா அம்மையார் இறந்தாங்க, இறந்த உடனே சசிகலா அம்மையாரை தேடி வீட்டில் இருக்க அத்தனை பேரும் போய் காலில் விழுந்து உங்க கையில தான் அதிகாரம் இருக்குன்னு சொன்னது எதுக்காக? அறம் எங்க போச்சப்போ? அப்ப யாரும் உட்கார்ந்து வந்து இல்லை இல்லை கட்சியில யார் மூத்தவங்க, செயல்பாட்டில் யார் மூத்தவங்க, பொதுச்செயலாளர் யாரு, துணைத் தலைவர் யாரு, அவங்கள கொண்டு வரணும்னா சொன்னீங்க நீங்க. அம்மா சின்னம்மா அப்புறம் என்ன? அப்ப அறம் போகலையா உங்களுக்கு? அறம் எல்லாருக்கும் எல்லா கட்சியிலையும் போயிருக்கு. ஒரு கட்டத்தில் அறத்தை அழுத்தமா பிடிச்சிருந்தவங்க ஒரு கட்டத்தில் விட்டுறாங்க. காரணம் கால சூழ்நிலை, புற சூழ்நிலை உங்களை அழுத்தத்தை ஏற்படுத்துது. ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து எதுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, நான் நடந்ததை சொல்றேன். மேடையில் விளக்குமாறு தொங்க போட்டுக்கிட்டு பேசின காட்சி உண்டுல, எங்க கட்சியில வாரிசு அரசியல் இருக்காதுன்னு. யார் கையில கட்சி இருக்கு இன்னைக்கு? ஐயா அன்புமணி ராமதாஸ் கையில தானே இருக்கு. ஆமா, அவர் தான் தலைவர். அப்போ எங்க போச்சாரம்? அப்ப எல்லாருமே அதுவா இருக்கும் பொழுது நம்ம அப்புறம் இது குறித்து பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேசவே முடியாது. இல்லாதவங்க பேசிக்கிற வேண்டியதுதான். அப்ப அந்த விவாதம்லாம் வேணாம் நமக்குன்ற நான். நமக்கு இது வாரிசா வாரிசு இல்லையா அதெல்லாம் கிடையாது. எனக்கானவனா இருக்கானா, மக்களுக்கானவனா இருக்கானா, மக்கள் பக்கம் நிக்கிறாரா, இதைத்தான் நம்ம பார்க்கணும். அதுதான் நமக்கு தேவை. அரசியலின் நீள அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள என் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன் அப்படின்னு விஜய் சொன்னதை எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு மைனூட்டா அந்த வார்த்தையை எழுதுறாருன்னா, அல்லது எழுதினாரு அல்லது எழுதி கொடுத்தாங்க, ஏதோ ஒண்ணு. அவருடைய ஒப்புதல் இல்லாம அது வந்து கையெழுத்திட முடியாது இல்லையா? நல்ல விஷயம்தான். சரி, இப்ப சினிமால ஒரு வெற்றிடம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? சார் எங்கேயுமே வெற்றிடம் இல்லை சார். ஒரு உச்ச நட்சத்திரம் அவரு தான் ஃபர்ஸ்ட். எங்கேயுமே வெற்றிடம் இல்லைன்ற நான். சரி சரி, எங்கேயுமே வெற்றிடம் கிடையாது. வெற்றிடம்னு எதுக்கு வெற்றிடம் இருக்கு? இவர் யாருடைய வெற்றிடத்தை வந்து நிரப்பினாரு? விஜய் அவர்கள் பதில் சொல்லுங்க. ரஜினிக்கு பிறகு அவருன்னு சொல்லப்படுது இல்ல பாருங்க. இப்ப அதுக்கு மட்டும் வெற்றிடத்தை நிரப்பல பிறகுன்றீங்கல்ல, அப்ப இவருக்கு பிறகுன்னு ஒருத்தர் வருவாரு. இவர் யாருடைய வெற்றிடத்தையா நிரப்பினாரா? இல்ல 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 இல்ல. அவரோட இடம் தான். வெற்றிடம் கிடையாது, அரசியல்லையும் வெற்றிடம் கிடையாது. வெற்றிடம் என்பது உங்களுடைய பார்வை, உங்களுடைய பார்வை சார். அது இரண்டு ஆளுமையில் இல்லாத தமிழகம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்க எப்ப ஆளுமை ஆனாங்க? கட்சி தொடங்கின அன்னைக்கு ஆளுமை ஆயிட்டாங்களா? நம்ம 10 ஆண்டுகளாக இந்த நாட்டில் வந்து ஐயா மோடியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரை பற்றி பேசுறதுக்கு இங்கே யாராவது இருந்தோமா? ஆளுமை ஆக்கப்பட்டார். அதெல்லாம் வெற்றிடமே கிடையாது. அதற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி இல்லாமலா இருந்துச்சு? அது அத்வானி அவர்கள் முன்னெடுத்து போனார், அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஐயா மோடி வந்தவொடனே அவர் முன்னிலைப்படுத்தப்படுறாரு. நாளை இவர் போனது இன்னொருத்தர் முன்னிலைப்படுத்தப்படுவார். ஊடகங்கள் அவரை கொண்டாடுவார். 2 நாள் அவ்வளோதான். தேமுதிகால இனிமேல் பிரேமலதா முன்னிலைப்படுத்தப்படுவாங்க. வெற்றிடமா? வெற்றிடம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அரசியல்லையும் கிடையாது, வாழ்வியல்லையும் கிடையவே கிடையாது, சினிமாலையும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. நன்றி. பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.
தேங்க்ஸ். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.